தசம எண்ணை பின்னமாக மாற்றுக. 0.37 பார், இங்க 0.17க்கு மேல மட்டும் பார் இருக்கு. ஸோ இது பேரு தசம பின்னம், அதாவது டெசிமல் பிராக்ஷன் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்ற சொன்னாங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி 0 பாயிண்ட் புள்ளி வச்சு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு மேல பார் இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கு? 37 இருக்கு, 3 7 இருக்கு. 37 வகுத்தல் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 9 கீழே போட்டுக்கணும். ஸோ இதுக்கு மேல ஏதாவது சிம்பிளை பண்ண முடியும்னு பார்க்கணும். இதுக்கு மேல சிம்பிளை பண்ண முடியாது. அப்ப ஸோ இந்த தசம பின்னத்தோடைய பின்னம் பார்த்தோம்னா 37 வகுத்தல் 99. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 0.17 மேல பார் இருக்கு, 1க்கு மேல பார் இல்லை. அப்படின்னு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் என்னது? 17 மைனஸ் இந்த வேல்யூ, இந்த பார் இல்லாத வேல்யூ -1 வகுத்தல் ஒரு டிஜிட்டுக்கு மேல மட்டும் பார் இருக்கு, அப்ப ஒரு 9. ஸோ முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கு, அப்ப அதுக்கு ஒரு 0. நெக்ஸ்ட் 17ல 1 போச்சுன்னா 16 வகுத்தல் 90. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுமா? 8/45. அப்போ இதோடைய தசம பின்னம் பார்த்தோம்னா 8/45. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, தசம எண்ணை பின்னமாக மாற்றுன்னு கேட்டிருக்காங்க. 0.4 பார், இங்க 0.21க்கு மேல மட்டும் பார் இருக்கு. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.